சோனியில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ஃபோன் தான் சோனி Xperia 1 Mark 7. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் Mark 1லேருந்து Mark 7 வரைக்கும் டிசைனில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனாலுமே இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Mark 7 பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் Full HD+ அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் கூடவே 100% வந்து DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சோனி இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, சோனி பிராவியா டிவிஸில் என்ன கலர் டியூனிங் இருக்கோ கிட்டத்தட்ட சேம் லெவல் கலர் டியூனிங் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேட குவாலிட்டி இன்னுமே என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஃபோனோட ரியர் சைடு பொறுத்த வரைக்கும் கார்னிங்கோட Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான பேனல் தான். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 20% வந்து பிரைட்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டிஸ்பிளேயில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சோனி இங்கே 2 illuminance சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள் சரௌண்டிங் லைட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Elite தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB RAM ஆப்ஷனும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸில் மைக்ரோ SD கிடையாது. பட் சோனி இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களால் 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ். போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண சிமிலர் கேமரா செட்டப் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் இங்கே கொண்டு வரல. பிரைமரி ஷூட்டர் அதே 24mm 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்திங்கன்னா f1.9 அண்ட் சென்சார் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/1.35 இன்ச்சஸ் XMRT சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து 85mmலேருந்து 170mm வரைக்கும் வேரியபிள் ஃபோக்கல் லென்த்தோடு இருக்கிற டெலஃபோட்டோ லென்ஸ். இங்கே சென்சார் பெரிய சென்சார் கிடையாது, 1/3.5 இன்ச்சஸ் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த டெலஃபோட்டோ லென்ஸ்லேயே உங்களுக்கு மேக்ரோ ஷூட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களால் 120mm ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். தேர்ட் சென்சார் தான் போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 48 மெகாபிக்சலுக்கான சோனி XMR RS சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0 அண்ட் இந்த சென்சார் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, 1/1.56 இன்ச்சஸ் பெரிய சென்சார். போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.1 டைம்ஸ் வந்து இது பெரிய சென்சார். அண்ட் சோனியில் இருக்க யூனிக் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஷட்டர் பட்டன் இருக்கும். இது வந்து பல வருஷமாக கொடுத்துட்டு வராங்க. ஆப்பிள்லாம் இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஃபிசிக்கல் பட்டன் 2 ஸ்டேஜ் கேமரா பட்டன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும் அண்ட் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜஸ் கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக சேம் 5000 mAh தான் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர் கிடையாது, 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 4 வருஷம் இந்த பேட்டரி யூஸ் பண்ணாலுமே இதோட ஹெல்த் வந்து 20% தான் உங்களுக்கு இதில் டிகிரேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ இதனால் பேட்டரியோட டிகிரேட் டைமும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 ரன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு மேஜர் OS அப்டேட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடிஷ்னலாக இந்த ஃபோனில் இருக்கிற முக்கியமான விஷயம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இன்னுமே ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய அட்வான்டேஜ். இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து ஹை குவாலிட்டி சால்டர் கோல்டு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆடியோ ஃபைலை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது மினிமலான லாஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ப்ரீமியம் கிரேட் ஆடியோ வந்து இதனால் கேட்க முடியும்னு சொல்லி சோனி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கூடவே IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியண்ட் அஃபிஷியலாக இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 1,50,000 ரூபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபோன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிங்க, நீங்கள் ஒரு சோனி ஹார்ட் கோர் லவர் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் சில காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.